Hey friends, welcome to RMSI. இது நம்ம தமிழின் ட்ரெஷர் ஜோன். இங்க நான் ஷேர் பண்ண போறது திருக்குறள், ஆத்திச்சூடி, கொன்றை வேந்தன், உலக நீதி, மூதுரை மாதிரி நம் பழைய நெறி நூல்களின் அர்த்தங்களும் லைஃப் லெசன்ஸும். சிம்பிளா சொல்லணும்னா ஓல்ட் தமிழ் விஸ்டம் இன் டுடே ஸ்டைல். ஒவ்வொரு வீடியோவும் உங்களை இன்ஸ்பயர் பண்ணும், பாசிட்டிவ் வைப் கொடுக்கும். So, subscribe பண்ணுங்க, bell icon press பண்ணுங்க. Let's learn, grow and do good together. This is RMSI. வெற்றி வேர்க்கை குன்றுடை நெடும் காடு ஊடே வாழினும் புன்தலை புல்வாய் புலிக்கு அஞ்சுமே. மலைகளோடு கூடிய பெருங்காட்டில் வாழ்ந்தாலும் சிறுதலை உடைய மானானது புலிக்கு அஞ்சும். ஆரையாம் பள்ளத்து ஊடே வாழினும் தேரை பாம்பிற்கு மிக அஞ்சுமே. ஆரை பூண்டு மிகுந்த பள்ளத்தில் வாழ்ந்தாலும் தேரைக்கு பாம்பென்றால் பயமே. கொடுங்கோல் மன்னர் வாழும் நாட்டில் கடும்புலி வாழும் காடு நன்றே. கொடுங்கோல் ஆட்சி செய்யும் நாட்டை விட கடும்புலி வாழும் காடு நல்லது. சான்றோரெல்லா தொல்பதி இருத்தலின் தேன் தேர் குறவர் தேயம் நன்றே. சான்றோர் இல்லாத பழைய ஊரை விட தேனை தேடி திரியும் குறவர் நாடு நல்லது. காலையும் மாலையும் நான்மறை ஓதா அந்தணர் என்பவர் அனைவரும் பதரே. இருவேளையும் வேதம் ஓதாத அந்தணர் பதரே. குடி அழைத்து இறந்து வெங்கோலோடு நின்ற முடியுடை இறைவனாம் மூர்க்கனும் பதரே. இறைவனுக்கு ஒப்பான அரசனும் குடிமக்களை வருத்தி அவர் பொருள் பறித்து கொடுங்கோல் ஆட்சி செய்தால் அந்த மூர்க்கனும் பதரே. முதல் உள பண்டம் கொண்டு வாணிபன் செய்து அதன் பயன் உண்ணா வணிகரும் பதரே. மூலதனம் இருந்தும் அதனால் வாணிபம் செய்து உண்ணாத வணிகரும் பதரே. வித்தும் ஏறும் உளவா இருப்ப எய்த்து அங்கிருக்கும் ஏழையும் பதரே. விதையும் ஏறும் தயாராக இருந்தும் அதனை கொண்டு உழவாது சலித்திருக்கும் உழவனும் பதரே. தன் மனையாளை தாய்மனைக்கு அகற்றி பின்பு அவள் பாரா பேதையும் பதரே. மனைவியை அவள் தாய் வீட்டுக்கு துரத்திவிட்டு திரும்பியும் பார்க்காத மடையனும் பதரே. தன் மனையாளை தனி மனை இருத்தி பிறர் மனைக்கு ஏகும் பேதையும் பதரே. மனைவியை தனியே வீட்டில் விட்டுவிட்டு அடுத்தவளை தேடும் மடையனும் பதரே. தன் ஆயுதமும் தன் கையில் பொருளும் பிறன் கையில் கொடுக்கும் பேதையும் பதரே. தொழிலுக்கு வேண்டிய தன் கருவியையும் தன் செல்வத்தையும் அடுத்தவரிடம் கொடுக்கும் மடையனும் பதரே. வாய் பறையாகவும் நாக்கு அடிப்பாகவும் சாற்றுவது ஒன்றை போற்றி கேண்மென். வாயையே பறையாகவும் நாக்கை அடிக்கும் கோலாகவும் கொண்டு அறிவுரை கூறும் சான்றோர் கூற்றை போற்றி கேட்க வேண்டும். பொய்யுடை ஒருவன் சொல் வன்மையினால் மெய் போலுமே மெய் போலுமே. சொல் வன்மையுடைய ஒருவன் சொல்லும் பொய்யும் மெய் போலவே தோன்றும். மெய்யுடை ஒருவன் சொல்ல மாட்டாமையால் பொய் போலுமே பொய் போலுமே. பேச்சு திறமை இல்லாத ஒருவன் சொல்லும் மெய்யும் பொய் போலவே தோன்றும். இருவர் தம் சொல்லையும் 7 தரம் கேட்டே இருவரும் பொருந்த உரையார் ஆயின் மனமுறை நெறியின் வழக்கிழந்தவர் தாம் மனமுற மருகி நின்று அழுத கண்ணீர் முறையுற தேவர் மூவர் காக்கினும் வழிவழி ஈர்வதோர் வாழ் ஆகுமே. இரு தரப்பினர் கூறுவதையும் பலமுறை கேட்டும் இருவரும் ஒப்ப நீதி கூறாவிடல் வழக்கில் தோல்வியுற்றவர் மனமாற அழும் கண்ணீர் நீதி உரைப்பவர் தலைமுறைகளையும் மும்மூர்த்திகளும் முறையாக காத்தாலும் அழிந்துவிடும். பழியா வருவது மொழியா தொழிவது. நமக்கு பழி வரும் எந்த சொல்லையும் சொல்லாது விட்டொழிக்க வேண்டும். சுழியா வருமுனல் இழியா தொழிவது. சுழலாக வரும் நீர் வெள்ளத்தில் இறங்க கூடாது. துணையோடு அல்லது நெடுவழி போகேல் தனியாக தொலைதூர பயணம் செய்யக்கூடாது. புனை மீது
அல்லது நெடும்புனல் ஏகேல். தெப்பத்தின் மேல் செல்லாமல் நீண்ட பெரும் நீரோட்டத்தில் நீந்த கூடாது. எழில் ஆர் முளைவரி விழியார் தந்திரம் இயலாதன கொடுமுயல்வு ஆகாதே. அழகான தனங்களையும் மைதீட்டிய கண்களையும் கொண்ட மாதர் தந்திரங்களில் மயங்கி தகாத கொடுங்காரியங்களில் இறங்கக்கூடாது. வழியை ஏகுக, வழியே மீளுக. நல்ல நேர்மையான வழியிலேயே சென்று வர வேண்டும். இவைக்கான் உலகிற்கு இயலாம் ஆரே. இவையே உலகில் நடந்து கொள்ளும் முறை.